கொள்கை பரப்பு செயலாளர் சாட்டை துறைவர்களை பேச அன்போடு அழைக்கிறேன். இஸ்லாமியர் என்றால் பக்ரீத் இருக்கிறது, ரம்சான் இருக்கிறது. இந்து என்றால் அதுக்கு பல பண்டிகைகள் இருக்கிறது. கிறிஸ்தவர் என்றால் பல பண்டிகை இருக்கிறது. ஆனால் தமிழர் என்றால் இருக்கிற ஒரே பண்டிகை தை பொங்கல். அந்த தை பொங்கலுக்கு, அந்த தமிழர் திருநாளுக்கு 50,000 ஆண்டுகளுக்கு மூத்த 2500 ஆண்டுகளுக்கு முன்பே கீழடியிலே யானை தந்தத்திலே சீப்பு செய்து தங்கத்திலே ஊசியை செய்த ஒரு பேரினம் தன்னுடைய தை பொங்கல்ல 3000 ரூபாய் பணம் கொடுத்தா தான் பொங்க வைக்க முடியும் என்றால் இது அவலமா இல்லையா? இது கேவலமா இல்லையா? அரசாங்கம் கொடுக்கிற அரிசி பருப்பு, அரசாங்கம் கொடுக்கிற அண்டி பருப்பு கிறிஸ்துமஸ், அரசாங்கம் கொடுக்கிற ஒரு துண்டு கரும்புல தான் நீ பொங்க வைக்க முடியும் என்றால் 70 ஆண்டாக இந்த திராவிட கட்சிகள் மாறி மாறி செய்தது என்ன? அவ யாருக்கு வழிபறக்கணும்? உழைத்து உழைத்து ஓடாய் தேர்ந்து உலகத்திற்கே சோறு போட்ட தஞ்சை விவசாயி என்னுடைய நெல் முளைத்து விட்டது என்றால் அவங்க ஆட்சியில இவ்வளவு முளைச்சது, எங்க ஆட்சியில இவ்வளவுதான் முளைச்சிருக்கு என்று நக்கல் செய்து அந்த விவசாயிகளுடைய வாழ்க்கையில வர வேண்டும். தை பிறந்தால் வழி அந்த விவசாயியின் வாழ்க்கையில வர வேண்டும். மரியாதைக்குரிய பாலச்சந்திரன் சொல்றாங்க, சின்ன சின்ன பிழைகள் இருக்கு. ஐயா, படித்தவரே, பண்பாளரே, அறிவில் சிறந்தவரே, மேற்கு வங்கத்தை ஆண்டவரே, கர்நாடகாவில் வாக்கு வைத்திருப்பவரே, கர்நாடகாவில் வாக்கு இருப்பதனால இங்க தமிழ்நாடு பிரச்சனை தெரியல. அந்த கர்நாடக காவிரி தண்ணியை யார் வாங்கி தருகிறார்களோ அவர்கள் தான் உண்மையான இந்த நாட்டினுடைய தலைவர்கள். உங்களுக்கு அங்க ஓட்டு இருக்கு, எங்க நாங்க செத்தா உங்களுக்கு என்ன? அங்க ஓட்ட வச்சுக்கிட்டு இங்க வந்து யாருக்கு ஓட்டு போடணும்னு சொல்லிட்டு இருக்காரு. அங்க போய் சொல்லுங்க, அங்க போய் சொல்லுங்க. சொன்ன வாக்குறுதியில் 520 வாக்குறுதிகளில் எத்தனை வாக்குறுதிகளை மனசாட்சியோட அண்ணன் போஸ்ட் வாங்கிட்டு பேசட்டும். நம்ம அண்ணன் தான், நம்ம அண்ணன் தான், நம்ம மண்ணின் மைந்தன் தான், நம்ம அண்ணன் தான். மனசாட்சியோட சொல்லுங்க. சொன்ன வாக்குறுதிகள்ல மொத்தம் ரொம்பலாம் வேண்டாம். முதல் வாக்குறுதிங்க, திருக்குறளை தேசிய நூலாக்க மத்திய அரசை வலியுறுத்துவோம். நான் போய் சொல்லல, திமுக உடன்பிறப்புகள் இருக்கீங்க. www.dmk.in அப்படிங்கிற இணைய பக்கத்துல, உங்களோட அதிகமா நான் தான் படிக்கிறேன், DMK இணைய பக்கத்துல டிஎம்கேட மேனிஃபெஸ்டோ இருக்கு, அதை படிச்சு பாருங்க. எத்தனை வாக்குறுதி நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அப்போ சொன்ன வாக்குறுதியில் நிறைவேற்றி விட்டால் அது உண்மையான விடியல். அப்ப விடியல் என்பது என்ன? ஏழைக்கும் பணக்காரனுக்கும் சரிக்கு சமமான உலகத்தரமான கல்வி, ஆரம்ப கல்வி முதல் ஆராய்ச்சி